தேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹில் முவஃபிகில் முஈன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸாதிகில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجاهدوا في الله حق جهاده. قال نبينا محمد رسول الله سيد البشر صلى الله عليه وسلم: المؤمن من دان نفسه وعمل لما بعد الموت. أو كما قال النبي صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாக வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, அல்லாஹுடைய மகத்தான பேருபகாரம், அவனது இல்லத்தில் அமர்ந்து இந்த மார்க்கத்தின் விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய சபையில் மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் நம்மை ஒருங்கிணைத்திருக்கிறான். கேட்கின்ற பேசுகின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்குமாக கூறி, இன்றைய தினம் ஜனவரி 26 75வது குடியரசு தினத்தை உலகின் மிக பெரும் ஜனநாயக நாடான நமது இந்திய தேசத்தில் கொண்டாடி இருக்கிறோம். 75 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாடு சுதந்திரம் பெற்று இனி வரும் காலங்களில் இந்நாட்டின் குடிமக்கள் எல்லா விதத்திலும் செழிப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக நமது முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் குடியரசு. 1947 சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி இனி வரும் காலங்களில் மக்கள் தங்களுடைய ஆட்சியாளர்களை அவர்களே தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும், சட்ட திட்டங்களில் யாருடைய திணிப்பும் இல்லாமல் இந்த நாட்டிற்கென்று ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும் என்று நல்லெண்ணம் கொண்டு மகத்துவமிக்க தலைவர் அம்பேத்கர் அவர்களை தலைமையில் கொண்டு ஒரு குழு அமைத்து ஜனவரி 24 1950 இந்த சட்டத்திட்டங்களெல்லாம் முறையாக வரையறுக்கப்பட்டு எழுதப்பட்டு ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு ஜனவரி 26 முதல் இந்த நாடு குடியரசு நாடாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சி அரசாங்கமே இங்கே இருக்கும் என்கிற அடிப்படையில் இது ஜனநாயக நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. ஒரு 75 ஆண்டு காலத்தில் இந்த நாடு எவ்வகையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது, எப்படி பின்னேற்றம் அடைந்திருக்கிறது என்பதை குறித்து சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமும், அதை தெரிந்து கொண்ட பிறகு நாம் எப்படி நடக்க வேண்டும் என்ற சில வழிமுறைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு நாடு அரசராட்சி முறையிலிருந்து மக்களாட்சி முறைக்கு மாறுகிற போது தலைவரை தேர்ந்தெடுக்கும் உரிமை அந்த மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதற்கு பெயர் ஜனநாயக ஆட்சி, குடியரசு ஆட்சி, மக்களாட்சி என்றெல்லாம் சொல்லுகிறோம். குடியரசின் நோக்கங்கள் என்ன? ஒரு நாடு தன்னை ஜனநாயக நாடாக அறிவித்து கொண்டு செயல்படுவதன் பின்னணியில்
இந்த நாட்டின் தலைவர்களுக்கு இருக்கும் எண்ணங்களும் நோக்கங்களும் என்ன, எதற்காக வேண்டி ஒரு நாடு குடியரசு நாடாக மாற்றப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 5 விஷயங்களை அடக்கியதுதான் குடியரசு. அதில் முதலாவது, நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் கட்டாயமான கல்வி சென்று சேரக்கூடிய திட்டங்களை உருவாக்குதல். இரண்டாவது, எல்லா மக்களுக்கும் தரமான அதே நேரம் சமமான மருத்துவம் அளிக்குவது. பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம், ஏழைக்கு ஒரு மருத்துவம் என்று இல்லாமல் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சமமான மருத்துவத்தை வழங்குவது. மூன்றாவது, சமமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவது. நான்காவது, பொருளாதார மேம்பாடு குறித்து யோசித்து எழுதுவது. ஐந்தாவது, எல்லா மக்களுக்கும் நீதியும் சட்டங்களும் சமமாக அமைவது. இந்த நாட்டில் வாழக்கூடியவர்கள் பல்வேறு சமயங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கலாம். இஸ்லாத்தை பின்பற்றுபவர்கள் இருக்கிறோம், புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் இருக்கிறார்கள், ஜெயின மதத்தை பின்பற்றுபவர்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்டியன்கள் இருக்கிறார்கள். அவரவர் மதத்தில் சார்ந்து சில சட்டங்களை தவிர பொதுவான சட்டங்கள் அனைத்தும் இந்த நாட்டில் பின்பற்றக்கூடிய எல்லா வகையான மக்களும் அதை எடுத்து நடப்பதற்கு தோதுவான ஒரு சட்ட வடிவத்தை முன்கொண்டு வருவது. இந்த நாட்டில் வாழக்கூடிய ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம் என்று எதிலுமே இருக்கக்கூடாது. குறிப்பாக இந்த 5 விஷயங்கள்: பொருளாதாரம், நீதி நியாயம், கல்வி, மருத்துவம், இவையெல்லாம் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும், எல்லாம் சமமாக கிடைக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டது தான் குடியரசு. அதனால்தான் அன்று வாழ்ந்த, சுதந்திர காலகட்டத்தில் வாழ்ந்த நமது தலைவர்கள் இந்த மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் தெள்ளத் தெளிவாக இருந்தார்கள். பல 100 ஆண்டுகள் சுதந்திரம் பெறுவதற்காக கடினமான போராட்டங்களை சந்தித்த பின், பல இழப்புகளை கண்ட பின், பலவிதமான கலவரங்களை கண்டு, அடக்குமுறைகளை கண்டு, பிறகு பல்வகையான போராட்டங்களை மேற்கொண்டு வெற்றி பெற்று சுதந்திரம் அடைந்து விட்ட பிறகு, இனி இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு சிரமம் இருக்கக்கூடாது, வன்முறைகள், கலவரங்கள் வரக்கூடாது, மக்கள் ஒற்றுமையோடு வாழ வேண்டும், ஒரே சட்டத்தை பின்பற்றுபவர்களாக வாழ வேண்டும், எல்லா மக்களும் வறுமை பஞ்சத்திலிருந்து வெளிவர வேண்டும், எதிர்காலத்தில் செழிப்பான ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அன்றைக்கு இருந்த தலைவர்கள் தங்களுடைய கொள்கையில் உறுதி பூண்டிருந்தார்கள். 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட போது முகமது அலி ஜின்னா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் முழுக்க இருந்த அந்த தேசத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி முஸ்லீம் லீக். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு பாகிஸ்தானுடைய முஸ்லீம் லீக்கிற்கு ஜின்னா பொறுப்பெடுத்துக் கொண்டார். இந்தியாவில் உள்ள முஸ்லீம் லீக்குக்கு அபுல் கலாம் ஆசாத் உள்ளிட்ட தலைவர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள். இத்தனை நாட்களாக இந்தியா பாகிஸ்தான் ஒருங்கிணைந்த முஸ்லீம் லீக்காக இருந்த அந்த கட்சியினுடைய ஃபண்டை, அந்த கட்சிக்காக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எப்படி பங்கு பிரிப்பது என்கிற பேச்சு வந்தது. கட்சி 2ஆக பிரிகிற போது பொறுப்புகளை பிரிக்க தலைவர்கள் இருந்தார்கள். இப்போ அதில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எப்படி பங்கு பிரித்துக் கொள்வது? பாகிஸ்தானுக்கு பொறுப்பாக உள்ள முகமது அலி ஜின்னா அவர்கள் நடத்தக்கூடிய முஸ்லீம் லீக்குக்கு இப்போது எவ்வளவு நாம் தொகை கொடுப்பது என்று பேச்சுவார்த்தைக்கு முகமது அலி ஜின்னாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது முகமது அலி ஜின்னா வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். காரணம் கேட்கப்பட்டது. அப்போது அவர் சொன்னார், இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் இன்னமும் எங்களது இந்திய நாட்டில் தான் வாழ்வோம் என்று ஏராளமான முஸ்லிம்கள் இந்தியாவின் எல்லா பகுதிகளிலேயும் இருக்கிறார்கள். நீங்கள் அந்த தொகையை எங்களுக்கு கொடுக்க வேண்டாம். அது மூலம்
இந்திய நாட்டில் எந்த விதமான கலவரமும் வன்முறையும் ஏற்றத்தாழ்வும் வந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள், அது போதும். எங்கள் சார்பாக நாங்கள் அந்த தொகையை இந்திய மக்களுக்கே தந்து விடுகிறோம் என்று சொன்னார். காசு பணம் முக்கியமில்லை, மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதிலே அவர் உறுதி பூண்டிருந்தார். 75 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது அந்த சுதந்திரத்தை, மக்களாட்சியை, எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய முக்கிய அம்சங்களை நாம் திரும்பி பார்த்தால் எந்த நிலையில் இருக்கிறது? முதலிலே வாழ்வாதாரத்தை குறித்து சிந்திக்கலாம். எல்லோருக்குமான வாழ்வாதாரம் தான் குடியரசின் முதல் இலக்கு. எல்லோருமே இங்கு ஒரு சேர அல்லது கொஞ்சம் முன்பின்னாக வாழ்க்கையில் முன்னேற முடிகிறதா என்று பார்த்தால் சொற்பமான சில எண்ணிக்கையை தவிர செல்வந்தர்கள் தான் மேற்கொண்டு இங்கு செல்வந்தர்களாகிக் கொண்டே போகிறார்கள். அதானி அம்பானிகளுக்குத்தான் இந்திய நாட்டில் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கிறது. பஞ்சத்தில் வாழ்ந்த மக்கள் பஞ்சத்திலேயே இருக்கிறார்கள். ஒருவேளை உணவு சாப்பிட்டு வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு 2 அல்லது 3 வேளை உணவிற்கு முன்னேறி இருந்தாலும் கூட மேட்டுக்குடி மக்களோடு இணைத்து பார்க்கிற போது நமது வளர்ச்சி என்பது அவர்களுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சி, நமது வளர்ச்சி ஆமை வளர்ச்சி. பெரித அளவிற்கு பாராட்ட தகுந்தபடியான வாழ்வாதார நிலை இங்கு இல்லை. வெறும் தமிழ்நாட்டை மட்டும் நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஊபி, பீகார் போன்ற வடமாநிலங்களில் சென்று பார்த்தால் இன்றைக்கும் ஒரு குடிமகனுடைய சராசரி வருமானம் 110 ரூபாய்க்குள் இருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன் 35 ரூபாயில் இருந்தது. ஒரு குடும்பத்தை தாங்கி சுமக்கிற ஒரு ஆணினுடைய சராசரி வருமானம் 35 ரூபாய் 20 ஆண்டுகளுக்கு முன். இப்போ அது முன்னேறி இருக்குது, ஆனால் 110 ரூபாயில் இருக்கிறது. நீங்கள் ஏறி இருக்கிற விலைவாசியை ஒரு பக்கம் வைத்துவிட்டு இந்த வருமானத்தையும் வைத்து பார்த்தால் மாதத்திற்கு 3300 ரூபாய் சுமார் சம்பாதிக்கக்கூடிய ஒருவன் இந்திய நாட்டில் எப்படி வாழ முடியும்? பொருளாதாரம் இங்கு சமச்சீரான முறையில் இல்லை. வளர்ந்தவர்கள் வளர்ந்து கொண்டே செல்லுகிறார்கள், ஏழைகள் ஏழைகளாகிக் கொண்டே இருக்கிறார்கள். குடியரசின் முதல் இலக்கில் நாம் வெற்றி பெறவில்லை. இரண்டாவது, தரமான சமமான மருத்துவம். இன்றைய நிலைமை என்ன? நிறைய ஊர்களில் அரசாங்கங்களின் சார்பாக வளர்ந்த மாநிலங்களில் உள்ள தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் கூட பரவாயில்லை. வட மாநிலங்களை எடுத்து பார்த்தால் பசுக்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கப்பட்டிருக்கிறது, மனிதர்களுடைய பிணங்களை கொண்டு செல்வதற்கு ஆம்புலன்ஸ் இல்லை. 10-15 கிலோமீட்டர் தூரங்கள் வரை பிணங்களை போர்வையில் சுற்றி கயிறு கட்டி தோளில் போட்டு தூக்கி செல்லுகிற அவலங்களை நாம் பார்க்கிறோம். சைக்கிள்லேயே வைத்து 35 கிலோமீட்டர் அருகில் உள்ள தன்னுடைய ஊருக்கு மனைவியுடைய ஜனாசாவை ஒருத்தர் கொண்டு போகிறார். ஆனால் இன்னொரு புறம் பார்த்தா பசுக்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கிட்டு இருக்குது உத்தரப்பிரதேச அரசு. பசுக்களுக்கு உடம்பு முடியலைன்னா உடனே அதை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். எப்படியான தேசமாக இது மாறுகிறது? மருத்துவத்திலும் சரியான பாதையில் நமது குடியரசு நாடு செல்லவில்லை. மூன்றாவது, கட்டாயமான இலவச கல்வி. எங்கே இருக்கிறது கட்டாயமான இலவச கல்வி? இன்றைக்கு அதிக பணம் கொழிக்கிற துறைகளில் ஒன்று கல்வி. தனியார் பள்ளிகளுடைய நிலைமையை நாம் அன்றாடம் அறிந்திருக்கிறோம். எல்லோரும் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டி கொண்டு இருக்கிறோம். அரசாங்கத்தின் சார்பாக நல்ல கல்வி ஒருபுறம் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் கல்வியை வியாபாரமயமாக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு எல்லோருக்குமான சமமான கல்வி என்பது எட்டாக்கனியாகி போயிருக்கிறது. குடியரசின் 3ஆம் இலக்கு. 4வது இலக்கு, நீதி நியாயங்கள், சட்டங்கள் சமமான முறையில் சென்றடைகிறதா? மேல் சொன்ன எல்லாவற்றையும் விட இது ரொம்ப முக்கியம். இதை கொஞ்சம் விரிவாக நாம் பேச வேண்டியிருக்கிறது. எவ்வளவு தூரம் இந்த நாட்டில் சட்டம் சமமாக எல்லோருக்கும் கிடைக்கிறது? நீதி எப்படி எல்லோருக்கும் கிடைக்கிறது? இன்றைக்கு எல்லா துறைகளிலேயுமே ரெக்கமெண்டேஷன் அவசியமாகிவிட்டது.
உடல்நிலை சரியில்லை, நீங்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறீர்கள் என்றால் ஒரு பெரும் அரசியல்வாதியின் தொடர்பு ரெக்கமெண்டேஷன் இருந்தால் உங்களுக்கு கவனிப்பு வேறு மாதிரி இருக்கும். எந்த பின்புலமும் இல்லாமல், எந்த பண வசதியும் இல்லாமல் நாம் ஜிஹெச்சுக்கு சென்று அட்மிட் ஆனால் வருத்தப்படுகிற அளவிற்கு நமக்கு கவனிப்பு இருக்கிறது. ஏன் இதை அரசியல்வாதிகளின் குற்றம் என்று சொல்வதா அல்லது மருத்துவத்துறையின் அலட்சியம் என்று சொல்வதா? இன்றைக்கு மக்கள் தன்னுடைய தேவையை, அவசிய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூட ஏதேனும் ஒரு வகையில் நாம் கையூட்டு என்கிற லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அரசு அலுவலகங்களுக்கு சென்றால் முறையாக அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களுக்கே நாம் காசு கொடுக்க வேண்டி இருக்கிறது. சொந்த வீடு நான் கட்டினால் என்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து நான் ஹலாலான முறையில் சிரமப்பட்டு சம்பாதித்து வீடு கட்டுகிற போது கூட அதற்கு அனுமதி வாங்க வேண்டும் என்றால் சில இடங்களில் நீங்கள் காசு பணங்களை கொடுக்க வேண்டி இருக்கிறது. எதற்கு? முறையாக கட்டப்படுகின்ற வீட்டிற்கு அனுமதி கொடுப்பதற்கு கூட இங்கே லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆஸ்பத்திரிகளிலேயே பணம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. எல்லா இடங்களிலேயும் லஞ்சம் உள்ளே புகுந்து விட்ட பிறகு இதையும் நாம் ஒரு ரெக்கமெண்டேஷனாகத்தான் பார்க்கிறோம். எந்த துறையிலும் எந்த சாமானியனும் உள்ளே நுழைகிற போது அதிகப்படியான எந்த தொகையும் இல்லாமல் அவன் தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்கிற போதுதான் அது சமமான பார்வை, எல்லோருக்கும் சட்டம் சமமாக இயங்குகிறது என்று அர்த்தம். தனிநபர்களின் செயல்பாடுகளில் ஆரம்பிக்கிற இந்த ரெக்கமெண்டேஷன் மதம் சார்ந்து, சமயம் சார்ந்து நாம் செய்கிற காரியங்களிலும் கூட முன்னால் வந்து நிற்கிறது. வெளிப்படையான விஷயம், இந்திய நாட்டில் சட்ட திட்டங்கள், நேர்மை, நீதி, நியாயங்கள் பெரும்பான்மை மக்களை சார்ந்தே இருக்கிறது. நிறைய உதாரணங்களை சொல்லலாம். ஒன்று, பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டு 30 ஆண்டு காலம் சுமார் வழக்கு நடத்தப்பட்டு கடைசியில் தீர்ப்பு தரப்பட்டதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். பாபரி மஸ்ஜிதிற்கு முன்பாக அந்த நிலத்தில் ஏதேனும் கோவில்கள் இருந்ததாக எங்களுடைய ஆராய்ச்சியில் எந்த தடயங்களும் கிடைக்கவில்லை என்று தொல்லியல் துறை சொல்லிவிட்டது. இதை தீர்ப்புக்கான காரணியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய நீதிபதிகள் அந்த இடத்தில் கோவில் இல்லை என்று தொல்லியல் துறை சொல்லுகிறது. இருந்தாலும் பெரும்பான்மை மக்களின் கூட்டு மனசாட்சிக்கு விரோதமாக நடக்கக்கூடாது என்பதற்காக, பெரும்பான்மை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதற்காக, சிறுபான்மை மக்களுக்கு ஏதும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த நிலத்தை பெரும்பான்மை மக்களிடத்திலேயே ஒப்படைக்கிறோம். அதற்கு பகரமாக வேறு இடத்தில் முஸ்லிம்கள் மஸ்ஜித் கட்டிக்கொள்ள இடம் கொடுக்கப்படுகிறது என்று தீர்ப்பு எழுதினார். உலகத்திலேயே பெரும்பான்மை மக்கள் என்ன நினைப்பார்களோ என்று தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நாடு நம்முடைய நாடாகத்தான் இருக்கிறது. இது ரொம்ப வருத்தமான செய்தி. அப்சல் குருன்னு ஒருத்தரை தூக்கில் போட்டாங்க சில ஆண்டுகளுக்கு முன். பாகிஸ்தான்லேருந்து வந்து பாராளுமன்றத்தில் தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த வழக்கில் விசாரணைகள் எல்லாம் முடிந்து அப்சல் குருவுக்கு தூக்கு உறுதியானது. எந்த அப்பீலும் ஏற்றுக்கொள்ளப்படலை. ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட கடைசி கருணை மனு கூட முடிவுக்கு வரலை. கெடப்புலையே இருந்த நேரத்தில் அப்சல் குருவுக்கு தீர்ப்பு எழுதிய நீதிபதிகள் சொன்ன வார்த்தையும் இதுதான். இவர் குற்றம் செய்தார் என்பதை 100% உறுதிப்படுத்தப்பட வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே நேரம் இவரை விடுவிக்கவும் முடியாது. ஏன் என்றால் இவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று பெரும்பான்மை மக்கள் விரும்புகிறார்கள். எனவே பெரும்பான்மை மக்களின் கூட்டு மனசாட்சிக்கேற்றவாறு இவருக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது என்று தண்டனை எழுதிட்டாங்க. அப்சல் குருவை தூக்கிலையும் போட்டுட்டாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வி என்றால், அப்சல் குரு ஒரு முஸ்லீம் என்று அல்ல, முஸ்லீம் அல்லாதவராக அந்த இடத்தில் யார் இருந்தாலும் நாம் இந்த கேள்வியை கேட்போம். குற்றவாளி என்று குற்றம் சுமத்தப்படக்கூடிய ஒருவர்
தவறு செய்தாரா இல்லையா என்று பார்ப்பது தானே நியாயம். தவறு செய்தார் என்று நிரூபிக்க முயற்சித்த எல்லா முயற்சிகளும் தோற்று போன பிறகு தவறு செய்யலதான், ஆனால் பெரும்பான்மையான மக்கள் இவர் தண்டிக்கப்பட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, எதிர்பார்க்கிறாங்க, அதுக்காக தூக்கில் போடுறோன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம். அதே தான் பாபரி மஸ்ஜித் விஷயத்திலையும் நடந்தது. இதற்கு முன்னே இங்கே கோவில் இருந்ததா? இல்லை தான். ஆனாலும் கூட்டு மனசாட்சி, பெரும்பான்மை மக்களுடைய விருப்பம், அவர்களுக்கு இந்த இடம் ஒதுக்கப்படுகிறது. சரி, இது இத்தோடு முடிந்துவிடும் என்று நீங்கள் எண்ணினால் அதுதான் மோசமான விளைவுகளை பின்னால் ஏற்படுத்தும். பாபரி மஸ்ஜிதுடைய வழக்குக்கு பிறகு இப்பொழுது ஞானவாபி மஸ்ஜிதுடைய பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பிருந்த இன்றைய செய்தியை நீங்கள் காலையில் பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும். ஞானவாபி மசூதி இருக்கக்கூடிய இடத்தில் தொல்லியல் துறைக்கு 1 மாதம் 2 மாதத்திற்கு முன்னால் அனுமதி கொடுக்கப்பட்டது. நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணுங்க, ஏதாவது இருக்குதான் தேடுங்கன்னாங்க. ஏற்கனவே பாபரி மஸ்ஜித் விஷயத்திலேயே அனுமதி கொடுத்து போய் அனுமதி வாங்கிட்டு போய் ஆய்வு செஞ்சு இல்லைன்றதுக்கு பிறகும் மாற்றமான தீர்ப்பு கொடுத்த அதே நீதிமன்றம் தான் இப்போ என்ன சொல்லுது? நீங்கள் போய் அனுமதி, முதல்ல நீங்கள் தொல்லியல் துறை ஆய்வு செய்யுங்க, அதுக்கு முதல்ல அனுமதி தர்றோம். போய் ஆய்வு செய்ய விட்டாங்க. இன்றைய காலைய செய்தியில் வருது, இதற்கு முன்பு இங்கே கோவில் இருந்தது நிரூபணமாகி இருக்கிறது. அங்கே ஒன்றும் இல்லைன்னப்பயே கொடுத்துட்டாங்க இடத்த தூக்கி. இப்போ தொல்லியல் துறை சொல்லுது. போன தடவை தொல்லியல் துறை இவங்க சார்பாக இல்லை, இந்த தடவை தொல்லியல் துறையும் இவர்கள் சார்பாக சேர்ந்து விளையாடுது, கூட்டணியில் இருக்குது. இன்றைக்கு அறிக்கை விடுறாங்க, இதற்கு முன்பு இந்த இடத்தில் கோவில் இருந்தது போல்தான் தெரிகிறது, கீழே சில பழங்கால சிலைகள் கிடைத்திருக்கின்றன, பழங்கால மக்கள் உபயோகப்படுத்திய சில பாத்திரங்கள் இருந்திருக்கின்றன, அந்த பாத்திரத்தில் கிட்டத்தட்ட 36 மொழிகளில் எழுதப்பட்டிருக்கின்றன, இந்த பாத்திரங்கள் எல்லாம் அந்த காலத்தில் கோயில்களில் தான் பயன்படுத்தப்பட்டதாக தெரிகிறது. எனவே ஞானவாபி மசூதி 600 ஆண்டுகளுக்கு முன் ஒரு பெரும் கோயிலாக இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி தொல்லியல் துறை ஆய்வு சொல்லுது. இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு நாட்டின் அடித்தளமாக இருக்க வேண்டிய சட்ட திட்டங்கள் என்பவை, நீதி நியாயங்கள் என்பவை எல்லோருக்கும் சமமானவையாக, குறிப்பாக சிறுபான்மை மக்களின் உள்ளத்தில் நம்பிக்கை பெற்றதாக இல்லாத ஒரு நாடு தன்னை ஜனநாயக நாடு என்றோ குடியரசு நாடு என்றோ பெருமையாக சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. ராமர் கோயில் திறப்பு நடந்தது, இல்லாத பல கட்டுக்கதைகள் எல்லாம் கூறப்பட்டது. பாபரி மஸ்ஜிதினுடைய பிரச்சனைக்கு பிறகு சுமார் 90களில் அன்றைய அரசியல்வாதிகள் கணித்த கணிப்பின்படி இந்த பிரச்சனை, அதாவது சிறுபான்மை மக்கள் வழிபாட்டு தலமாக வைத்திருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் முன்பு கோவில்களாக இருந்தன என்கிற இந்த பிரச்சனை வெறும் பாபரி மஸ்ஜிதோடு நின்று விடாது, இது அடுத்தடுத்து பெரும் பெரும் புனித தலங்களிலேயும் இது போன்ற நாடகங்கள் அரங்கேற்றப்படும் என்பதை தெரிந்து கொண்டுதான் அன்றைய கால அரசியல் தலைவர்கள் 90களில் ஒரு சட்டம் இயற்றினாங்க. என்ன, 1993 நினைக்கிறேன், 91 அல்லது 93 இருக்கலாம். இந்த ஆண்டிற்கு பிறகு இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் மஸ்ஜிதுகள் இருக்கிறதோ அவையெல்லாம் மஸ்ஜிதுகளாகவே இருக்கும், எங்கெங்கெல்லாம் கோவில்கள் இருக்கின்றனவோ அதுவெல்லாம் கோவில்களாகவே இருக்கும். அதாவது இனி யாரும் எந்த ஒரு வழிபாட்டு தலத்தையும் இதற்கு முன்னால் எங்களுடைய வழிபாட்டு தலம் இருந்தது என்று வழக்கு போடவே முடியாது. அப்படி ஒருவேளை உண்மையாக இருந்திருந்தாலுமே இந்த சட்டம் அமுலாக்கப்பட்ட பிறகு எந்த ஒரு கோயிலும் மஸ்ஜித்காரர்களால் எங்களுடையது என்று உரிமை கோரப்படக்கூடாது, எந்த ஒரு மஸ்ஜிதும் கோவில்காரர்களால் இதுக்கு முன்னால் எங்கள் கோவில் இருந்தது என்று உரிமை கோரப்படக்கூடாது என்று இயற்றப்பட்ட அந்த சட்டத்தை எல்லாம் சுக்கு நூறாக்கி இன்றைக்கு எல்லா இடங்களிலும் தங்களுடைய லீலைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் எத்தனை காலம் என்று தெரியாது. ஞானவாபி மஸ்ஜித் அயோத்தியில் என்ன நடந்ததோ அது அதற்கும் நடக்கும். அப்படித்தான் இன்றைய சூழ்நிலைகள் சென்று கொண்டிருக்கின்றன. அதோடு முடிந்ததா?
தாஜ்மஹாலை ஷாஜஹான் கட்டவில்லை என்று ஒருத்தர் பேசிட்டார். இது ஒரு 2 வருடங்களுக்கு முன்னையே வந்த செய்தி. அவங்க எப்படி கிளப்புனாங்கன்னா, தாஜ்மஹாலுங்கிறது ஒரு ஷாஜஹான் வந்து கட்டின நினைவு மாதிரி தெரியல, அந்த இடம் வந்து அவுரங்கசீப் காலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டதாக எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அதுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்ட்டு இதே தொல்லியல் துறை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அது நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் முடிவுக்கு வரல. அதுக்குள்ளேயே இப்போ ஒருத்தர் சென்ற வாரத்தில் பேசுகிறாரு, ஷாஜஹானுக்கும் தாஜ்மஹாலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டார். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுவெல்லாம் ஆரம்பத்தில் கேட்பதற்கு நமக்கு சிரிப்பை தந்தாலும் கூட அவர்கள் சட்ட ரீதியாக யாரும் எதிர்க்க முடியாத வண்ணம் தங்களுடைய கொள்கை பொய் என்று இருந்தாலும் அதை அவர்கள் கடத்தாட்டுவதற்கு உபயோகப்படுத்துகின்ற பாதையில் சரியாக பயணிக்கிறார்கள். சட்ட ரீதியாக எல்லாத்தையும் அபகரிக்கிறார்கள். உதாரணத்திற்கு உங்களுக்கு புரிவதற்காக நான் சொல்லுகிறேன். ஒரு திருடன் நம்முடைய பொருளை திருடிவிட்டால் காவல்துறைக்கு சென்று புகார் அளித்து நம்முடைய பொருளை மீட்டெடுக்க முயற்சிக்கலாம். ஒரு போலீஸ் அதிகாரியே உங்கள் பொருளை பிடிங்கி வச்சுட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இங்கே அதுதான் நடக்கிறது. பள்ளிவாசல்களை அபகரிக்க முயன்றவர்கள் இவ்வளவு நாளும் கயவர்கள். நாம் நீதிமன்றங்களை நாடினோம். இப்பொழுதெல்லாம் அதற்கு அனுமதி கொடுப்பதே நீதிமன்றங்கள் தான் என்று ஆகிவிட்ட பிறகு நாம் எங்கு சென்று நீதி தேடுவது? சரி, இப்போ என்னதான் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. குடியரசை காப்பாற்றுவதற்கு நாம் செய்ய வேண்டிய, நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய 3 வழிமுறைகள் இருக்குது. முதல்ல, மற்றவர்களோடு, முஸ்லீம் அல்லாத சகோதரர்களோடு நல்லுறவு பேணணும். தொடர்ச்சியாக நம்ம இது சொல்லிக்கிட்டே வருவோம். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் முதல்ல தீர்வுகள் சொன்னால் அதில் முதல் தீர்வு இதாக தான் இருக்கும். எப்படி இவ்வளவு காலமும் நாம் அவர்களோடு நல்ல சுமூகமான உறவில் இருக்கிறோமோ, வணிக தொடர்பாட்டில் இருக்கிறோமோ, அதை தொடர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வளவு தூரம் பிரச்சனைகள் வந்த போதும் அவர்களை கொல்லப்படுவதற்கு எல்லா சமூகத்திலிருந்தும் திறமையான 100 அம்பெய்தும் வீரர்கள் தங்களுடைய வீட்டிற்கு வெளியே வந்து நின்ற போதும் கூட ஒட்டுமொத்தமாக இனி எல்லா சமயத்தையும் பகைத்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததே இல்லை. ஏன்? அவர்களுடனான நல்லுறவு என்பது தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கும். ஏதோ சில பேர் அடிக்கிறாங்க, சில பேர் எதிர்க்கிறாங்க, கொல்ல வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக முழுமையாக ஒரு சமுதாயத்தையே பிளேம் பண்ணுறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழக்கத்திலேயே இல்லை. மௌத்து வரை யூதர்களோடு உடன்படிக்கையில் இருந்தார்கள். நாம் இப்போ படித்து வரக்கூடிய சுபுக்கு பிறகு டெய்லி படிக்கக்கூடிய ரஹீக் கிதாபில் கூட அந்த பகுதியில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் இஸ்லாம் அல்லாதவர்களோடு உடன்படிக்கை செய்தார்கள், அதனுடைய பின்னணி என்ன, ரகசியம் என்ன, பலன் என்ன, அதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி மற்றவர்களுடைய உறவை நாம் இன்னமும் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். இது பின்னால் வந்த எல்லா சஹாபாக்களும் கூட பின்பற்றிய ஒன்று. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பைத்துல் முகத்தஸை கைப்பற்றி வெற்றி கொண்டார்கள். அப்போது வெற்றி கொண்டதற்கு பிறகு தங்களுடைய வீரர்களுக்கு அளித்த முதல் உபதேசமே அங்குள்ள முஸ்லிம் அல்லாத மக்களோடு மிக நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா சாதாரணமான ஒரு நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய மனநிலைமையை விட ஒரு போர் நடந்து முடிந்திருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய மனநிலை என்பது அச்சத்திற்குள்ளாக்கப்பட்டிருக்கும். எனவே மிக நேர்மையாக நடங்கள் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர் யுக்திகளில் முதலாவதே இதுதான் வரும். நீங்கள் சென்று போர் புரிகிற இடங்களில் ஆலயங்கள் இருந்தால் அடித்து உடைக்கக்கூடாது. ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய அவர்களுடைய அறிஞர்கள் மதபோதகர்கள் இருந்தால் அவர்களை தாக்கக்கூடாது. பெண்களை தாக்கக்கூடாது, மரங்களை தாக்கக்கூடாது, பிராணிகளை தாக்கக்கூடாது. பெருமானாருடைய அந்த உபதேசத்தை எந்த அளவிற்கு பின்பற்றப்பட்டது என்றால், பிற்காலத்தில் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பைத்துல் முகத்தஸை மீண்டும் வென்றெடுத்த போது அவர் முதல்ல தன்னுடைய வீரர்களுக்கு இட்ட உபதேசமே இதுதான். இங்கே எத்தனை கோயில்கள், ஆலயங்கள், மற்றவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் இருக்கிறதோ அங்கே பாதுகாப்புக்கு ஆள் போடுங்க. நான் இங்கே என்ன நடக்குது, அதற்கு மாற்றமாக அங்கே நடந்தது. அதுதான் இஸ்லாமிய பாரம்பரியம். எனவே அடுத்தவர்களுடனான உறவை மேலும் சுமூகப்படுத்தணும். இரண்டாவது நாம் செய்ய வேண்டியது முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய புல்லுரிமைகளை புறந்தள்ள வேண்டும்.
ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி, சமீப காலத்திலே முஸ்லிம்களுக்கு எதிரான சித்தாந்தம் கொண்டவர்களிடத்தில் முஸ்லிம்கள் பயணிக்கிறார்கள். சேலத்திலேயே கூட அந்த கட்சிக்கு நிறைய முஸ்லிம் தொண்டர்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க. இன்னமும் நான் அழுத்தி சொல்வதானால், முஸ்லிம்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்ட அரசியல் கட்சி தலைவர்களை வைத்து முஸ்லிம்கள் கடை திறக்கிறார்கள். நான் கண்ணால் கண்ட காட்சி. என்ன ஆனது? எப்படிப்பட்ட அரசியலை நாம் செய்கிறோம்? நம்முடைய கொள்கைக்கும் நாம் நேர்மையாக இல்லை, இந்திய நாட்டின் கொள்கைக்கும் நான் நேர்மையானவனாக இல்லை என்றால் இந்த சமுதாயம் புல்லுருவிகளை புறந்தள்ள வேண்டும். எந்த இடத்தில் அவர்களை கண்டாலும் ஒதுங்கி செல்ல வேண்டும். அவர்களை அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஒதுங்கி செல்ல வேண்டும். யாரெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சித்தாந்தம் கொண்ட கட்சிகளில் பயணிக்கிறார்களோ அவர்களை நாம் தனிப்பட்ட முறையிலே ஒதுக்கி வைக்க வேண்டும். சில லெட்டர் பேடு கட்சிகளாக அது இருந்தாலும் கூட சுயநலத்திற்காக, இந்த சமுதாயத்திற்கான எந்த பலனையும் தராத, எந்த தியாகத்தையும் இதுவரை செய்திராத பல நபர்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து வைத்துக்கொண்டு சில இளைஞர்களை சேர்த்து வைத்துக்கொண்டு அரசியல் பேரம் பேசுகிறார்கள், சமுதாயத்தை அடகு வைக்கிறார்கள். அந்த 10 நபர்கள் குறிப்பிட்ட தலைவர்களோடு இருக்கக்கூடிய காட்சியை பகிர்ந்து இஸ்லாமிய சமுதாயமே எங்களை வரவேற்கிறது என்று அவர்கள் போட்டோக்களிலும் வீடியோக்களிலும் தங்களை நிரூபித்துக் கொள்கிறார்கள். சூழ்ச்சிகளுக்குள் நாம் அகப்பட்டு விடக்கூடாது சகோதரர்களே. ஒரு வீரன் எதிரியோடு நின்று மல்லு கட்டி இறந்து போகலாம், அவனுக்கு முஜாஹித், அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதானவர் என்கிற அந்தஸ்து கிடைக்கும். ஆனால் இங்கே சுயலாபத்திற்காக சமுதாயத்தை அடகு வைத்து எல்லா வகையிலும் முஸ்லிம்களுக்குள்ளேயே இருந்து நமக்கு தொந்தரவு தரக்கூடியவர்களை அடையாளம் காண வேண்டும், அவர்களை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். மூன்றாவது, இருக்கிற மஸ்ஜிதுகளை பாதுகாக்கணும். எத்தனையோ இழந்துட்டோம், இதற்கு மேலே என்ன செய்யணும்? இருக்கிறதுகளை பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கணும்? அல்லாஹ் திருக்குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் மிக அழகாக சொல்லுகிறார்கள், முஃமினுடைய உள்ளம் என்பது கல்புஹு முஅல்லகத்தும் பில் மசாஜித், மஸ்ஜிதுகளோடு சங்கிலி இடப்பட்டிருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆடு வாங்குகிறோம், அதை கட்டி போட்டு வச்சுருக்கிறோம். எவ்வளவு தூரத்துக்கு நாம் கயிறு விட்டு கட்டுறோமோ அப்போ நமக்கு என்னாங்க, எவ்வளோ தூரம் அந்த ஆடு வர வேண்டுங்கிறத நம்ம கயிறில் தீர்மானிச்சிடறோம். இந்த வட்டத்துக்கு மேலே அந்த ஆடு போகக்கூடாது. நாம் அந்த ஆடு என்றால் நாம் கட்டி வைக்கக்கூடிய மரம்தான் மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதுக்கும் இந்த மனிதனுக்கும் இடையில் கயிறு இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட கயிறு என்றால், ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை நாம் தாண்டி போயிடாமல் அது மஸ்ஜிதோடு கொண்டு வந்து சேர்க்கணும். அது என்ன கயிறுன்னா தொழுகை. யார் உள்ளச்சத்தோடு தொழும் வழமையில் இருக்கிறாரோ அவர் குறிப்பிட்ட எல்லையை கடந்து விட மாட்டார், வரம்பு மீறி விட மாட்டார். பெரும்பாவம் செய்ய மனது வருகிறது, ஆனால் அந்த இடத்துக்கு நீங்கள் போக முடியாது. ஏன்? போகிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யும்போது தொழுகை இருக்குது, இழுத்து கொண்டு வந்துடும். உன்னுடைய ஹத்து இதுதான், உன்னுடைய எல்லை இதுதான், இதுக்கு தாண்டி நீ போகக்கூடாது, போன ஆபத்து. இருக்கிற மஸ்ஜிதுகளை நாம் அலங்காரப்படுத்த வேண்டும், தொழுகையால் அலங்கரிக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு அநியாயக்கார அரசனுக்கு எதிராக நீங்கள் வாய் திறப்பது அது ஜிஹாத் என்றார்கள். குர்ஆனிலும் அல்லாஹ் சொல்லுகிறான், ஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி, உண்மையான ஜிஹாதாக நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள். உண்மையான ஜிஹாது என்ன? நம்முடைய மார்க்கத்தை சரிவர பற்றி பிடித்து நடப்பது தான் முதல் ஜிஹாத். அதற்கு பிறகுதான் எதிரியை சிந்திக்கிற ஜிஹாதெல்லாம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியும். என்ன சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இந்த உம்மத் எப்போது ஜும்ஆ தொழுகைக்கு வருகின்ற கூட்டத்தை போல சுபுஹ் தொழுகைக்கு வருமோ அப்போது இந்த சமுதாயத்தை யாராலும் எதிர்க்கவே முடியாது. இப்போ நமக்கு தெரியுதா, நம்ம சமுதாயத்தில் எதிரிகள் நம்ம எதிர்க்கிறதுக்கு தேவைப்படுறது என்னது? முதல் ஆயுதம் தொழுகை, ஜமாத்தோடு தொழுகை, ஜமாத்தோடு சுபுஹ் தொழுகை, ஜமாத்தோடு ஜும்மா தொழுகை மட்டுமல்ல. இந்த சமுதாயம் தொழுகையாளிகளாக மாறாத வரை எதிரிகளை சமாளிப்பது கடினம்தான். ஜனவரி 22 அன்று கோவில் திறப்பு விழா அன்று முகநூல் முழுக்க நமது ஆட்கள் எல்லாம் கவலையோடு தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். சில நண்பர்கள் பேசுகிற போதே சொன்னார்கள், தூக்கம் கூட வரமாட்டேங்குது ஹஸ்ரத்,
அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்த பள்ளிவாசலை இடித்து இப்படி பண்ணிட்டாங்களே, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே, கையேறு நிலையில் இருக்கிறோமே, என்ன பண்ணுறது, ரத்தம்லாம் கொதிக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன செய்ய வேண்டும்? இருக்கிற மஸ்ஜிதுகளை நீங்கள் முறையாக காத்துக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஸ்ஜிதிலே தொழுகையாளிகள் எவ்வளவு தூரம் நிரம்பி கொண்டிருக்கிறார்களோ அவ்வளவு தூரம் நம்மை பார்த்தால் எதிரிகளுக்கு அச்சம் வரும் என்று சொல்லுகிறார்கள். எனவே நாம் இந்த நாளில் உறுதியேற்க வேண்டும். இந்த குடியரசு நாட்டில் குடியரசின் தத்துவங்களை முறையாக அரசியல்வாதிகள் பின்பற்றுவதற்கு நம்மீது அவர்களுக்கு பயம் வர வேண்டும். நம்மீது அவர்களுக்கு பயம் வர வேண்டும் என்றால் அல்லாஹ் மீது நமக்கு பயம் வர வேண்டும். நாம் குடியரசின் தத்துவங்களை தெரிந்து அது மீண்டு வருவதற்கு பாடுபட வேண்டும். எல்லா வகையிலேயும் அதற்கான தனிமனித ஒழுக்கத்தோடு கூடிய சமூக சேவையாளர்களாக நாம் மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய முயற்சிகளை ஏற்று அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.